ஓம் கணேசாய நமக. பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். வரம் தரும் வக்கிரச்சனி. தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்னென்ன வரங்களையெல்லாம் கொடுத்து மகிழ்விக்க செய்ய போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இதுவரையிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்து யோகச்சனி நிறைய பேருக்கு நல்லதை செஞ்சிருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு நல்லது ஒன்றும் கிடைக்கலை அப்படிங்கிற ஆதங்கம் இருந்து கொண்டு வருகிறது. நான் ஏற்கனவே இதுக்கு முந்தைய வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். சனி பகவான் 3ஆம் இடத்துல தான் இன்னும் இருக்கிறார். அவர் பயிற்சி அடைவதற்கு முன்னால் உங்களுக்கு என்னென்ன யோகங்களை கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் கொடுத்து விட்டுத்தான் அவர் அடுத்த வீட்டுக்கு போவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த சனிப்பெயர்ச்சியான இப்போ வக்கரச்சனி அப்படிங்கிறது விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 18ஆம் தேதி உதயாதி நாளிகை 23 அந்த கணக்கில் ஆங்கிலத்துக்கு 2/7/2025 புதன்கிழமை பிற்பகல் 3:12 அளவில் கும்பராசியிலே பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அவர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது வக்கிரம் என்ற நிலை ஏற்படுகின்றது. இதை பல வீடியோக்களில் இதுக்கு முந்தின வீடியோக்கள்லாம் போன வருஷம் அதை ஒரு வேடிக்கையாக சொல்லியிருப்பேன். சனி பகவான் பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாரு. ஒரு செய்தி வருது, யூட்டர்ன் போட்டு வாராரு. திரும்ப என்னென்ன செய்யணுமோ கொடுத்துட்டு மறுபடியும் அவருடைய வேலையை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக போகிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது நம்ம ஒரு பொதுவாக பேச்சு வழக்கில் ஒரு விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடியது. உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சூரியனுக்கு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி அவர் சில கிரகங்கள் போகக்கூடாது. அப்படி போக நேர்ந்தால் அந்த இடத்தில் அவங்க நின்றுக்கிட்டு நிற்கிறதான் நம்ம வக்கரம்னு சொல்கிறோம். நின்று கொண்டு இருப்பார். ஆனால் பூமியினுடைய சுழற்சியில் அந்த புரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு போக வேண்டியது அப்படியே நிற்கிறதுனால புரட்டாதி 3ஆம் பாதம் 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் இப்படி வர்றது போல நமக்கு காட்சி கொடுக்கும். அதைத்தான் வக்கர நிலை அப்படின்னு சொல்கிறது. இவர் இந்த காலகட்டத்தில் 4ஆம் பாதத்துக்கு போக வேண்டியவர், 3ஆம் பாதத்தில் இருந்து கொண்டு 4ஆம் பாதத்துக்கு போக வேண்டியவர் அந்த சூரியன் மிதுனத்தில் இருக்கின்ற காரணத்தினால அவர் வக்கரம் ஆகிறார். வக்கரம் ஆகிறவர் புரட்டாதி, அதாவது 2/7/2025 புரட்டாதி 3ஆம் பாதத்தில் வக்கரம் அடைகின்றவர். 21/8/2025 புரட்டாதி 2இல் வக்கரம் அடைகின்றார். 3/10/2025 புரட்டாதி 1இல் வக்கரம் அடைகின்றார். இறுதியாக நிறைவாக 17/11/2025 புரட்டாதி 1ஆம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார். அடைகின்றவர் மறுபடி நேர்பயணமாக செல்லவிருக்கின்றார். நேர்பயணமாக செல்லுகின்றவர் மறுபடி 1ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் பயணப்பட்டு நிறைவாக 26, அதாவது 6 மார்ச் 2026 அன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மீன மகா சனி பெயர்ச்சி அப்படின்னு பெயர்ச்சி அடைந்து விடுகின்றார். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு சில பேருக்கு விடுபட்டவர்கள் அப்படி வச்சுக்கூடுவோம். விடுபட்டவர்கள் கிட்டத்தட்ட 90% பேர் இருக்கலாம். 100க்கு 10 பேருக்கு தான் யோகம் கிடைச்சிருக்கு சாமி, இன்னும் 90% பேர் அப்படித்தான் இருக்கிறாங்கங்கிறதுல அதில் எல்லாருக்கும் பொறுக்கி எடுத்து கிட்டத்தட்ட என்னுடைய கணக்குப்படி ஒரு 70% பேருக்கு சரியான யோகத்தை கொடுத்துருவார். இந்த 3ஆம் இடத்துல சனியின் குருவின் பார்வையோடு, உங்களுடைய ராசி நாயகனுடைய பார்வையோடு சனி வக்ரம், அதோடு அவர் கூட ராகு இருக்கின்ற காரணத்தினாலையும் உங்களுடைய ராசி நாயகன் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலையும் ராசி நாயகன் அந்த ராகுவையும் சேர்த்து பார்க்கின்றார். தன்னுடைய 9ஆம் பார்வையால் கும்பத்தை பார்க்கின்ற காரணத்தினால அங்கே இருப்பவர்கள் எல்லாத்தையும் பார்ப்பார். ஆகையினால் 3ஆம் வீடு பராக்கிரமம் அடைகின்றது. பராக்கிரமம் அடைகின்ற காரணத்தினால ராஜநாக அப்படிங்கிற அந்த சிறப்பு உங்களுக்கு அமைகின்றது. ராஜநாகம் போல் உங்களுடைய ஒரு கௌரவம் ரொம்ப சிறப்பாக மிளிரக்கூடிய ஒரு காலகட்டமாக அது திகழும். ஆகையினால் அந்த 70% பேர் தான் சொன்னேன். மிச்சம் 20% பேருக்கு சில சமயங்களில் அட்டமாதிபன் தசை நடந்துக்கிட்டு இருக்கும். அது வலுவாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் சில சிக்கல்கள் கொஞ்சம் ஓரஞ்சாரம் தான் பேசும். ஏன்னா இது கோச்சாரம் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
சுய ஜாதகத்தில் வந்து அட்டமாதிபன் தசை வலுவாக நடந்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அவங்க வந்து எனக்கு ஒன்றுமே இன்னும் கடைசி வரைக்கும் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லும்போது இந்த செயல்பாடு வந்து இருக்கும், பாக்கி இருக்கும். அட்டமாதிபன் தசை முடிஞ்ச உடனே அந்த யோகத்தை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். எல்லோருக்கும் எல்லாமாக கிடைக்கக்கூடிய ஒரு வழிவகையை கண்டிப்பாக சனி பகவான் நிறைவேற்றி தருவார். இப்போ அப்படிப்பட்ட யோக சனி, அதாவது எல்லா இடங்கள்லையும் சனி தண்டிக்கக்கூடியவர், சில இடங்களில் யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சுறார். அந்த எவ்வளவு தண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்கிறதோ அந்த அளவுக்கு கொடுப்பதற்கும் அவருக்கு உரிமை இருக்கின்றது. ஆக அடிப்பவர்கள் தான் அணைக்கவும் செய்வார்கள், அணைப்பவர்கள் தான் அடிக்கவும் செய்வார்கள். நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம தாய் தந்தையர் வந்து சின்ன பிள்ளைகளை அடித்து வளர்க்குறாங்க. அது நம்மளை வந்து பாழாக்கணுங்கிறதுக்காக இல்லை. அது போல தான் சனியும் அனைவருக்கும் இப்போ வரம் தரும் வக்கரச்சனியாக மாறிட்டார். ஆக எல்லா ராசி நேயர்களுக்கும் யோகத்தை கொடுக்க போகின்றார். இப்போ 1ஆம் இடத்துக்கு, உங்களுடைய வீடு 1ஆம் வீடு, 1ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கின்ற காரணத்தினால பலம் வாய்ந்தவராக, அருள் உடையவராக விளங்குகின்ற காரணத்தினால விடுபட்ட யோகங்களை எல்லாம் தருவதோடு மட்டுமல்லாமல் ராகுவும் சேர்த்து இருக்கிறார். 3ஆம் இடத்துல உங்களுக்கு ஒருத்தர் மட்டும் யோகத்தை செய்யலை, 2 பேர் யோகத்தை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அது ராஜ மாணிக்கம் எப்படி யோகத்தை கொடுக்குமோ அது போல். ராஜ மாணிக்கம் என்பது வந்து அரிய வகை மாணிக்கம். அந்த மாணிக்கம் வந்து கிடைப்பவர்கள் வந்து அதை வச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஒளி பொக்கிஷம், அந்த ஒளி பொக்கிஷத்தை வந்து இறைவன் திருவடியிலே சமர்ப்பித்தால் அவர்களுக்கு வந்து நல்ல யோக போகங்கள் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த காலத்தில். அது ஒரு தனி கதை, ட்ராக், அது தனியாக ஒரு கட்டுரை தான் பேசணும். அதெல்லாம் ராஜ மாணிக்கம்னா உண்மையா பொய்யா, அது உண்மையிலே அது கக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது. அந்த காலத்தில் நடந்த கதைகளை வச்சு பார்க்கும்போது சில இடங்களில் உண்மை என்று நம்ம நம்ப வேண்டியிருக்குது. அந்த மாதிரி ஒரு யோக அமைப்பு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, ராஜ மாணிக்கம், ராஜநாகம் எப்படி உங்களுக்கு ஒரு மாணிக்கத்தை வழங்கினால் நீங்கள் எப்படி ஒரு பெரிய மல்டி மில்லியனராக ஆக முடியுமோ அதுபோல யோகம் உங்களுக்கு வருகிறது. திரும்ப சொல்லப்போனால் அந்த புதையல் யோகம்னு சொல்கிறார்கள் இல்லையா, அந்த புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு யோக அமைப்பை அவர் வழங்க கடமைப்பட்டிருக்கின்றார். நிச்சயம் செய்வார் அப்படிப்பட்ட யோகம். சில பேருக்கு உத்தியோக ரீதியாக அந்த புதையல் யோகம் கிடைக்கலாம். புதையல்னால் நான் சொல்லக்கூடியது புதையலுக்கு ஒப்பான அந்த மாதிரி ஒரு யோக அமைப்பு உத்தியோகம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். எல்லாரும் பல லட்சங்களை கொடுத்து அந்த உத்தியோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பிலே ஒரு 10 பைசா செலவு இல்லாமல் அந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு கிடைத்துவிடும். அதே போல் சில பேருக்கு வந்து இப்படித்தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப வருஷம் காத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தவர்களுக்கு நிச்சயமாக அந்த யோக வாய்ப்பு வந்து சேருது. இந்த திருமண அமைப்பு அந்த மாதிரியாக தாங்கள் நினைத்ததை விட மிக பிரகாசமாக அந்த திருமண பெண் அமைந்து தான் எப்படி நினைச்சாங்களோ கற்பனையில் எது வரைக்கும் இந்த 10 வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே போல் பெண் அமையக்கூடிய ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அது பொக்கிஷம். அது வந்து அது புதையல் போல அந்த மாதிரி யோக அமைப்பு யாரை நினைச்சாங்களோ அவங்களே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட இந்த சனி பகவான் கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு யோகம். இன்னும் சில பேருக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வந்து அந்த கடன் பிரச்சனை தீரலையே, இப்படித்தான் தீர்க்க போகிறோம் அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனை தீரக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு பண உதவி, நிதி உதவி கிடைக்க பெற்று அந்த நிதி உதவியை இவங்க மெல்ல சௌரியமாக பார்த்து 20 வருஷமாக கட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற ஒரு யோகமும் அதுவும் புதையல் கொப்பான யோகம்தான். இன்னும் சில பேருக்கு வந்து புத்திரப்பேரே இல்லை, எத்தனையோ செலவழிச்சிட்டோம் சாமி, பிள்ளையே பிறக்க மாட்டேக்கு, ஒரு பொம்பளை பிள்ளையாவது, அதாவது ஆம்பளை பிள்ளைன்னா தான் பெருசுன்னு நினைக்கிற காலத்தில் போய் பொம்பளை பிள்ளையாவது பிறக்க மாட்டேக்குது அப்படிம்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த புத்திர பாக்கியம், அதாவது குழந்தை பேரு நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு செய்தி அவர்களுக்கு கிடைக்க பெறும் பொழுது அதுவே அவங்களுக்கு புதையல் கிடைச்சது போல. இன்னும் சில பேருக்கு பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையலையே அப்படின்னு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நினைத்ததை விட சிறப்பான இடத்துல திருமணம் முடித்து வைத்துவிடும். அப்படிப்பட்ட யோகம். இந்த மாதிரியாக தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு
அந்த தொழிலே அந்த ஸ்தாபனத்தை மூடக்கூடிய அளவில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீரென்று ஒரு யோக அமைப்பு, நல்ல ஒரு முதலீட்டாளர் கிடைக்க பெற்று அந்த தொழில் வியாபாரத்தை மிகச் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு, அது அவர்களுக்கு புதையல் கொப்பான யோகம். இப்படி பல முனைகளில் ஒவ்வொருவருக்கும் தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய வகைதான் அந்த வரம் தரும் வக்கிரச்சனி. அதாவது சனியை குரு பார்க்கின்றார், அந்த நிலையிலே சனி வக்கரத்தில் இருக்கின்றார். இதுதான் முக்கியமான செய்தி. அதோடு கூட ராகுவும் சேர்ந்திருக்கிறார். தனுசு ராசிக்காரங்களுக்கு பாருங்கள், பொதுவாகவே 3ஆம் இடத்துல சனி இருந்தால் யோகம், 3ஆம் இடத்துல ராகுவும் சேர்ந்துக்கிட்டால் இன்னும் அதை விட யோகம். அதாவது சர்க்கரை பந்தலிலே தேன்மாறி பொழிந்தது போல அப்படிப்பட்ட ஒரு யோகா அமைப்பு. அந்த யோகத்தை தான் இப்போ உங்களுக்கு, அதாவது 2/7/2025 முதல் 17/11/2025க்கு உள்ளாக இந்த சிறப்பு யோகத்தை சனி பகவான் குரு பார்த்த வக்கிரச்சனி கண்டிப்பாக வழங்குவார். இனி வரிசையாக பார்க்கலாம். 1ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால தைரியம் சிறப்பாக விளங்கும், தன்னம்பிக்கை துளிர்விடும், எடுத்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய திறமை உங்களிடம் காணப்படும், அதை செய்து காட்டி வெற்றியும் பெறுவீர்கள். பணப்பலன் உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, பிரயாணம் சீரும் சிறப்புமாக அமையும், நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக உங்களுக்கு அமைக்கப்படும், அப்படிப்பட்டதாக இருக்கும். அதே போல் அந்த சுகம் சம்பந்தப்பட்ட வகையில் நண்பர்கள் புடைசூழ, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இவைகள்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே நல்ல தோழர்கள் நல்ல தோழிகள் அமைவார். இதெல்லாம் ஒருத்தருக்கு கிடைக்க முடியாத ஒரு பொக்கிஷம் தான் சொல்லும், அப்படிப்பட்ட யோக அமைப்பு இருக்கின்றது. அதே போல் 3ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதுவரையும் தோல்வியாகவே தழுவி வந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முதல் வெற்றிகள் தொடரும். 2ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தனம் பெருகும், குடும்ப அமைப்பு சீராகும், வழக்கு வம்புதும்புகள் விலகும், உங்களுடைய சொல்லுக்கு நிறைய மதிப்புகள் கிடைக்கும், வருமானம் பெருகும், குடும்பம் சீரோடும் சிறப்போடும் விளங்கும். 3ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய பயணத்தில் தோழி என்பவள் கொஞ்சம் நெருக்கமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமையும். அது சில நேரங்களில் அதாவது அது என்ன சொல்லணும்னு சொன்னால், அன்பு தொல்லை அப்படின்னு நினைச்சாலும் கூட அது நாளைய தினம் உங்களுக்கு நல்ல நெருக்கமான உறவு கொள்ளக்கூடிய ஒரு வகையிலே அது அமைந்து விடுகின்றது. 4ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாயாருக்கு சில வைத்திய செலவுகள் ஏற்படும், செலவு செய்து சுகம் அடையக்கூடிய வாய்ப்பு. நிலபுலன்கள் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும், வீடு வகையிலே இருந்து வந்த சில தொந்தரவுகள் குறைபாடுகள் விலக்கப்படும். அதே போல் வண்டி வாகன பழுதுகள் சீரமைக்கப்பட்டு நல்லபடியாக இயங்க ஆரம்பிக்கும். 5ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பிள்ளைகளுக்கு வேண்டிய சகலவிதமான செலவுகளையும் செய்து பிள்ளைகளை முன்னேற்றம் அடைய செய்வீர்கள். பிள்ளைகள் உங்களுக்கு பேரும் புகழும் தேடித் தருவார்கள். பூர்வ ஜென்மத்திலே செய்த புண்ணியங்கள் இப்பொழுது உங்களுக்கு பேச ஆரம்பிக்கின்றது. குலதெய்வ வழிபாடு சிறப்பாக விளங்கும். அடுத்து 6ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால இந்த கடன் காட்சிகளால் ஏற்பட்ட அந்த வியாபாரத்தில் தொழிலில் இவைகள்லாம் நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடன்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அடைஞ்சிரும். அடுத்தபடியாக 7ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்துல அவர் இருக்கின்ற காரணத்தினாலே மனைவி வகை இப்போ மனைவியின் கை ஓங்கக்கூடிய காலகட்டம், மனைவியின் கை ஓங்கும். அதே சமயத்தில் மனைவி வழி சில சொத்து பத்துக்கள் உங்களை சேரக்கூடியதாக அது அமையவிருக்கின்றது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 9ல் வக்கரம் பெற்ற சனி ராகுவோடு சேர்ந்து குருவின் பார்வையை பெற்று இருக்கின்ற காரணத்தினால மனைவி வர்க்கம் மூலமாக அவளுக்கு சேர வேண்டிய உயிர் சொத்துக்கள் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையவிருக்கின்றது. நட்புகள் பெருகி வருகின்றது. அதே போல் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டும் தொடர்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். உங்களுடைய புகழ் இன்னும் மேலோங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது. 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்திலே சனி ராகு இருக்கின்ற காரணத்தினால் ஆயுள் நல்ல கெட்டியாக விளங்கும். அடுத்தபடியாக உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் கெட்ட பேரெல்லாம் இந்த காலகட்டத்தில் 17, 11, 25க்குள்ளே எல்லாமே விலகி நல்ல பேர் எடுப்பீங்க. அப்படிப்பட்ட யோக அமைப்பு இருக்கின்றது. அடுத்தபடியாக உங்களுடைய
9ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல இந்த சனி வக்கரித்திருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வழிகள் வில்லங்கமான வழிகளில் இருந்தவர்கள் கூட எப்பயுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு தோப்பனார் வழி என்றென்றைக்கும் ஜென்ம விரோதிகளாகத்தான் இருப்பாங்க. அது பாக்கிய அதிபதியாக இருந்தாலும் கூட அது பிதுர் காரகன் பிதுர் ஸ்தானமாகவே ஆகிவிடுகின்ற காரணத்தினால தோப்பனார் வழி உறவினர்கள் எப்பயுமே தொல்லையை கொடுக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. இந்த 17/11/2025 அவங்களுடைய கொட்டம் அடங்கிவிடும். ஆகையினால இந்த என்ன சொல்லுவோம், தூரல் நின்று போச்சுங்கிறாங்களோ அதுபோல் யாரால் எவ்வளவு சிக்கல்கள் உங்களுக்கு வந்து கொண்டு இருந்துச்சதோ அந்த சிக்கல் தீர்ந்து விடும். அதான் தூரல் நின்று போச்சு, அது அர்த்தம் புரிஞ்சுக்கங்க. அடுத்தபடியாக 10ஆம் இடத்திற்கு அவர் 6ஆம் இடத்துல சனி வக்கரம் அடைந்திருக்கின்ற காரணத்தினால தொழிலில் பின்னோக்கி போய்கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அது புதிய தெம்பை கொடுக்கக்கூடிய வகையிலே திடீரென்று உயர்வைக்கை கொண்டு வரக்கூடிய ஒரு கட்டம். ஆகையினால் முதலீட்டு வகையில், தொழில் முதலீட்டு வகையில் சில பேர் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. உத்தியோகம் தேடுகின்றவர்களுக்கு 17/11க்குள்ளே கண்டிப்பாக நல்ல உத்தியோகம் கிடைக்கப்பெற்று விடுவீர்கள். ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து இதுவரைக்கும் ஒன்றுமே கிடைக்கல என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் நிச்சயமாக அது கிடைத்துவிடும். சம்பள உயரும் கண்டிப்பாக உயரும். அந்த மாதிரி இருக்கின்றது. அடுத்து 11ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திலே அவர் வக்கரமாகி இருக்கின்ற காரணத்தினாலே மூத்தோர்கள் இடைஞ்சல் இப்பொழுது விலகிவிடும், லாபங்கள் பெருகும், யோகங்கள் சிறப்பாக விளங்கும். அடுத்தபடியாக 12ஆம் இடத்திற்கு அந்த சனி வக்கரம் என்பது 4ஆம் இடத்துல இருக்குது. அயன சயன போக பாக்கியங்கள் ரொம்ப சீரும் சிறப்புமாக அமையப் போகின்றது. ஆக புதையலுக்கொப்பான யோகம் கண்டிப்பாக உண்டு என்பது நிச்சயம். நன்றி, வணக்கம்.